Hi friends, இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு கேட்டினா Amazonல இருந்து அல்டிமேட் சயின்ஸ் கிட் அப்படிங்கற கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இத வச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சயின்ஸ் எக்ஸ்பெரிமென்ட் வந்து நீங்க வீட்லயே வந்து பண்ணி பார்க்க முடியும். அத வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினு கேட்டினா இந்த வீடியோ முடியற வரைக்கும் நீங்க எல்லாரும் வந்து சின்ன குழந்தையா வந்து மாறிடுங்க. இது ஏன் சொல்றேன் அப்படிங்கறத வீடியோ முடியல வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஓகேவா? நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி வந்து பார்த்தறலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாப்போம் ஃபர்ஸ்ட். டடன் 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 டை ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் இன் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் லெட்டர் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா எங்களை சூஸ் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எப்போதும் எதை அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம தூக்கி வீசுறோம் இல்லையா? ஆனால் இதை வந்துட்டு தூக்கி வீச முடியாது. கண்டிப்பான முறையில் படித்து தான் ஆகணும். இதை படித்தோம் அப்படின்னா தான் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து பண்ண முடியும். 40 விதமான எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு நீங்கள் இதில் இருக்கிறத வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்றதும் அதை பண்ணும்போது என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லே அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு படித்து வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இது என்னன்னு தெரியலையாப்பா, இது என்னன்னு தெரியல. என்னோட கெஸ் என்ன அப்படின்னா இதை வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இதில் சிந்தினிச்சு அப்படின்னா எடுத்துக்கொண்டு வந்துட்டு தொடச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா நம்ம ஸ்டார் மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இது வந்துட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு பண்ணும்போது வந்துட்டு பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே எக்கச்சக்கமான ஐட்டங்க எல்லாம் வந்துட்டு ஸ்கூலு காலேஜில் பார்த்த ஐட்டமாகவே இருக்குது. இதெல்லாம் சரி, ஓகே, என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்த்துரும். அப்படியே சின்னதுலேருந்து போவோமா. மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா வினிகர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து என்னென்னா குளூ, சோப்பு கட்டி மாதிரி இருக்குது. கிளிசரின் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளேக்காக வந்துட்டு வச்சுருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது இந்த வருஷம் என்னென்னா ப்ளூ கலரு, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா குளோ பவுடர் அது இருக்குது. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்துட்டு ஃபுட் கலரு, எல்லோ கலர் ஃபுட் கலர், இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் தான். இது மட்டும் என்னென்னு தெரியலையே, க்ரீன் ஆப்பிள் செண்டை, இது ரோஸ் செண்டு. ஆஹா, இப்போ தாங்க தெரியுது. நான் சொல்லணும்னு நினச்சேன் உங்கள்கிட்ட பாக்ஸ் வாசிக்குதுன்னு. செம வாசமாக இருக்குங்க, யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம். ஓகே, அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்ன் ஸ்டார்ச்னா என்ன, சோளத்துலேருந்து எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு எப்போ ஒரு நேரத்தில் தேடினேன் எப்போனா ஒரு ஸ்ட்ராங்கான பபுள்ஸ் வரது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்ன் ஸ்டார்ச் வந்துட்டு தேவைப்படும். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா வந்துட்டு வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். கிறிஸ்டல் பவுடர் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பவுட்ரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதே தான், ஐயோ கொட்டிடுச்சுங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிடு. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா போனோல். இந்த மாதிரி நீங்களாம் இதுவும் கெமிக்கல் ஊற்றுனதுக்கப்புறம் வாயில் வச்சிடாதீங்க. இது வந்துட்டு ஓரத்தில் அங்கேயே இருக்கட்டும். அதுக்கடுத்து இதுக்கு பேர் என்ன, பீக்கரா? யாரும் படித்தா நீ பீக்கர்னு நினைக்கிறேன், இல்லைன்னா டெஸ்ட் எடுப்பா ஸ்பீக்கர் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, உள்ளே இருக்கட்டும். ஒரு 25 ml பீக்கரு, ஒரு சின்னோண்டு பலூனு. அதுக்கு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 கப்புங்க. நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஓகே, ஒரு 3 கப்பு இருக்குது. இந்த கப்பு வந்துட்டு அதுக்கு மேலேயே வந்துட்டு வச்சிடலாம். ஏன்னா டெஸ்ட் டியூப் இதெல்லாம் வச்சு எதனா பண்ணணுங்கிற ஆசை ரொம்ப நாள். இப்போ தான் என் கையிலேயே இந்த மாதிரி எடுக்கிறேன். அப்படி எடுத்து இப்படி ஊற்றுவாங்கள்ல, அதை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். டெஸ்ட் டியூப். சரி, ஓகே, இது இருக்கட்டும். இது பேர் தான் என்னமோ படித்தேன், ஞாபகம் இல்லையே, ஸ்பாச்சுலாவா என்னமோ தெரியலை. சரி, நான் அது தெளிவாக பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன், இல்லைனா ஊதலான்னு நினைக்கிறேன், வாயில் வைக்கணும். சரி, ஓகே, இப்போ வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்த்துட்டிங்க இந்த பாக்ஸுக்குள்ளார. ஓகே, அதுக்கு அடுத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இதை வச்சுட்டு பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு பார்த்திங்கன்னா படித்து பார்த்து நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸு. அப்பா, இது ஏதோ ஒன்று பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒன்று தெரியுது. அதுவும் ரெண்டாவதாகவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் வாட்டர் வால்கோனா அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டு ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் போனோன்னா இந்த இருக்குது. இதில் வந்துட்டு என்னென்ன தேவை அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மெஷர் த 10 ml ஆஃப் வாட்டர் இன் த மெஷரிங் சிலிண்டர் அண்ட் போர் இட் இன் டு த டெஸ்ட் டியூப்பா. போர் ஞாபகம் வந்துச்சு, போர் இப்படி ஊற்று தேக்கினில் போர். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சின்ன குழந்தையா மாறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு 10 ml வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு எடுத்துருக்கேன். ஓகே, டெஸ்ட் டியூப்புக்குள்ளே வந்துட்டு அதை ஊற்ற சொல்கிறாங்க. 10 ml தண்ணியே ஊற்றியாச்சு. ரெட் கலரை வந்துட்டு உள்ளார ஊற்றணுமா? எத்தனை ட்ராப்பு? 2 ட்ராப்பு. 1 2 ஆடு 1 ஸ்கூப் ஆஃப் பேக்கிங் சோடா. 1 ஸ்கூப் எடுத்துட்டேன், ஆட் பண்ண போகிறேன். பண்ணியாச்சு, ஒன்றும் ஆகலை, இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. அதுக்கு அடுத்தது என்ன, மெஷர் 20 ml குக்கிங் ஆயிலா? இவங்க குக்கிங் ஆயிலெலாம் கொடுக்கலையே. ஷோ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் ஆயிலில் போய்ட்டு வீட்டில் வந்துட்டு எடுத்துகிட்டு வர வேண்டிய நிலமை. இவங்க வந்துட்டு கொடுக்கல, ஏமாற்றிட்டாங்க. பாவி பயிலுங்க. அதுவும் எக்ஸ்பெரிமெண்ட்டு இப்படி இருக்குது, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரி, ஓகே, குக்கிங் ஆயில் என்ன பண்ணோம் அப்படின்னா மெஷரிங் சிலிண்டர் 2 ஸ்லோலி போரிட்டு டெஸ்ட் டியூப் இதுக்குள்ளே வந்து மொல்லமாக வந்துட்டு ஊற்றணுமா. ஆனால் எவ்வளவு? 20 ml.
இது வந்துட்டு குக்கிங் ஆயில் ஒரு 20 ml. ஏப்பா 20 ml ரொம்ப போல இருக்கு. ஓகே 20 ml தேங்காய் எண்ணெய் குக்கிங் ஆயில். இது உள்ளார வந்துட்டு ஸ்லோவாக ஊற்றணுமா. மிதக்குது தேங்காய் எண்ணெய் மிதக்குது. அவ்வளோதான், எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அடுத்து 5வது பாயிண்ட் ஒன்று இருக்குது, என்னென்னா ட்ராப் 1 ஸ்கூப் ஆஃப் சிட்ரிக் ஆசிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்டர் வாட்டர் வால்கனோவை பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கிறீங்களா? அவ்வளோதான், இது வந்துட்டு உள்ளார போய் சேரட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். வாவ், வேறு லெவலில் கீழேருந்து வந்துட்டு மேலே போய்ட்டு அப்படியே கீழே அப்படியே ட்ராப் ஆகுது பாருங்க. வாவ், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஜிக் பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். வேறு லெவலில் இருக்க போது, வேறு லெவல் ரிசல்ட்டு. நீங்கள்லாம் வந்துட்டு பண்ணி கூட வந்துட்டு பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும். ஓகே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 15 ml வினிகரை வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார வந்துட்டு ஊற்றணுமா. ஓகே 15 ml வினிகர். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பலூனுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்துட்டு பில் பண்ணணும். இந்த டெஸ்ட் டியூப் இருக்கு இல்லையா, டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு இதோட வாயில் வந்துட்டு இந்த மவுத்தை வந்துட்டு மாட்டணுமா, நம்ம பலூனோட மவுத்தை. அதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாட்டியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத வெல்கம் டு கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பலூனை ஒரு மேலே தூக்குறோம். எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலே வந்து சொல்லியிருக்காங்க, பேக்கிங் சோடா வந்துட்டு வினிகர் கூட சேரும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்துட்டு வருது. இது ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு நம்ம சுவாசிக்க கூடாது. ஓகேவா? இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் என்ன நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்றத அவங்களே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. படித்து வந்துட்டு நீங்களே வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு போகலாம். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலர்ஃபுல் ஜுவல்ஸ் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுனால ஜுவல் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜுவல் இல்லை, ஜுவல். அது வந்துட்டு என்ன அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கப்பு வந்துட்டு எடுத்துக்கணுமா. ஓகே, 2 கப்பு வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த 2 கப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 ml வாட்டர் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 25 ml தண்ணி ஊற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் 2த்துலேயும் வந்துட்டு கலரை வந்துட்டு மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரை போட்டுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அவங்க வந்து ப்ளூ கலரையும் ரெட் கலரையும் போட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகேவா? கிறிஸ்டல் பவுடர் அப்படின்றது இதை வந்துட்டு ஒரு ஸ்கூப் வந்துட்டு அதில் போடணுமா. ஓகே, போட்டாச்சு. இதுலேயும் ஒரு ஸ்பூன் வந்துட்டு போட்டாச்சு. ஆர்டர் 2 ட்ராப் ஆஃப் ப்ளூ கலர் கிறிஸ்டல் பவுடர் ஆஃப்டர் 1 minute. 1 minute வெயிட் பண்ண சொன்னாங்க, அதுக்கு முன்னாடியே இங்கே வந்துருச்சுங்க. உப்பி வந்திருக்கு, என்னென்னு தெரியலையது. அடாடாடாடா, இது என்ன இது மாதிரி இல்லை, பேம்பர் உள்ளார இருக்குமே, அதுக்கு பேர் என்னமோ படிப்போமே, அது என்னமோ ஒரு ஸ்னோ, ஆர்டிஃபிஷியல் ஸ்னோவா அந்த மாதிரில இருக்குது. கிறிஸ்டல்னு நான் நினச்சேன். ஸோ இது கிறிஸ்டல் மாதிரி வரும்னு நினச்சா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி ஆகிடுச்சு, ஸ்னோ. உங்களோட ஜுவல்லும் நீங்களும் போங்கடாங்க. இது வந்து 2 கலர் ஆஃப் ஜுவல்ஸாங்க. இதுக்கு பேர் தான் ஜுவல்ஸா என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல் ஜுவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவுத்து விட்டுச்சு. சரி, ஓகே. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்கிங் ஊப்ளக் எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி, கார்ன்ஸ்டார்ச்சு, ஃபுட் கலரு, இதுதான் வந்துட்டு தேவை. என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் எடுத்துக்கணுமா. அந்த கப்பில் வந்துட்டு ஒரு 8 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஸ்டார்ச் வந்துட்டு போடணுமா. 7 8 5 ml தண்ணி. இப்போ 2 ட்ராப்பு ப்ளூ கலரு, 2 ட்ராப் ஆஃப் எல்லோ கலர். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்துட்டு இதில் ஊற்றிட்டு இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணுமா. மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஊப்ளக் வந்துட்டு ரெடி ஆகிடும் அப்படின்றாங்க. என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஊப்புளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெடியாகி வந்துருச்சு. போகிறேங்க, நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா செம ஆசையாக இருக்குது. என்ன சொல்கிறது, இவனே கையில் எடுக்கிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்குது, எடுக்கவே முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக மாறிடுச்சு. இதுதாங்க ஊப்புளுக்கு. ஐயோ, நீங்களே வந்துட்டு பாருங்களேன். இங்கே எடுக்க முடியல, உடையுதா. எடுத்தோன்னா வேகமாக இது பண்ணோம் அப்படின்னா உடையுது தூள் தூளாக. அதுவே வந்துட்டு அதை கையில் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே வந்து தண்ணியாக மாறிடுது. இங்கே பாருங்க, இது வந்து கீழே வந்துட்டு நம்ம போட மாட்டேன்டா ஒன்று பவுட்ரு நொறுக்க வேண்டியதான். நம்ம இது மேலே வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு டைட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க, தூள் தூளாக இருக்குது பாருங்க, தூள் தூளாக கொட்டுதா. கொட்டினது வந்துட்டு பாருங்களேன் கீழே தண்ணியாக வந்துட்டு மாறிடுச்சு. என் கை ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடுச்சு. ஊப்ளக் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃப்ளூயிடாகவும் இருக்காது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாகவும் இருக்காது. இதுக்கு மேலே டீட்டெயில் வேண்டாம். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு போகலாம். கங்க்ராச்சுலேஷன், நவ் யூ ஆர் ஏ ப்ரோ டூயிங் ஏ சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரோவை மாறிட்டீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 அட்வான்ஸான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதுவே இப்படி இருக்குது, இதுக்கு மேலே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். எக்ஸல் டிஸப்பியர், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கணுமா. அந்த கிளாஸில் வந்து வினிகர் எடுத்துக்கணுமா. இவங்க கொடுத்த வினிகரில் முட்டையை முக்கூடானா எங்கே முக்கிறது. இங்கே பாருங்க, முட்டை எவ்வளோ பெருசு இருக்குது, வினிகர் பாட்டில் எவ்வளோ பெருசு இருக்குது. நான் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வினிகர் பாட்டில் வந்துட்டு கடையிலேருந்து வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா முட்டையை வந்துட்டு நல்ல முட்டை, இங்கே பாருங்க, நாட்டு முட்டை, ஸ்ட்ராங்கான முட்டை. இதை வந்துட்டு டப்பா உள்ளார வந்துட்டு போட்டுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினிகர் வந்துட்டு அந்த முட்டை நனையிற அளவுக்கு ஊற்றுறோம். ஓகேவா, அப்படி ஊற்றுனதுமே என்ன நடக்குது பாருங்கள். உங்களால் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து பார்க்க முடியும். என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வினிகர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட். இது என்ன செய்யும்னா, முட்டையோட செல்லு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்பன், அது என்னமோ சொல்லியிருந்தாங்களே, கால்சியம் கார்பனேட், இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சிருமா. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. ஒரு வேளை இந்த மாதிரி வினிகர் கலந்த ஃபுட்டை வந்துட்டு நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா பல்லு கூட வந்துட்டு தேஞ்சு போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஃபாக இருந்தேங்க. ஓகேவா, இதை வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு 3 நாள் இல்லைனா 4 நாள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஓரத்தில் வந்துட்டு வச்சிடணும் அப்படின்றாங்க. நான் இதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு முட்டையை எடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வினிகரில் வந்துட்டு போட்டு வச்சுட்டேன். என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். வருங்க, வரேன். வாவ், முட்டை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. மேலே இருந்த அந்த ஷெல்லு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே தேஞ்சு போயிடுச்சுங்க. லப்பர் மாதிரி இருக்குது. இங்கே இருங்க, தெரியுதா. இதை வந்து தண்ணியில் வந்துட்டு க்ளீன் பண்ணலாம். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் நண்பர்களே. முட்டையை காமிக்கிறதுக்கு பதிலாக முட்டைக்குள்ளே இருக்க மஞ்சள் கருவை தான் காமிக்க முடிஞ்சு. என்னால் என்னாச்சுன்னா கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிட்டேன். மேலே இருந்த இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிக்கிச்சு. ஓகே, சரி, ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்து பார்க்கும்போதே கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டம் ஏர் பியூரிஃபையர் மேக் பண்ணுறது எப்படி அப்படின்றதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 டப்பா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கணும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் ஸ்லைஸ், வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கப்லையும் ஒன்று வந்துட்டு போட்டேன். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு திறந்துட்டு இந்த ஆனியனுக்கு கார்னரில் டப்பாவில் கொட்டி வச்சிட்டேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு கொட்ட போகிறது கிடையாது, பேக்கிங் சோடா வந்துட்டு கொட்ட போகிறது கிடையாது. ஒன்றில் வந்துட்டு கொட்டிட்டோம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 3 ஹவர் வந்துட்டு வச்சிடலாம். 3 ஹவர் ஆகிடுச்சு. நான் ஒரு 3 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொட்டி வந்துட்டு வச்சுருக்கேன். ஒன்றில் வந்துட்டு ஆனியன் மட்டும் இருக்குது, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாவும் ஆனியனும் இருக்குது. இப்போ வந்துட்டு என்ன ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இந்த பேக்கிங் சோடா வந்துட்டு போட்டிருக்கோம் இல்லையா, மோந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனியனோட ஸ்மெல்லே வந்துட்டு வராதான். மோந்து வந்து பார்த்துடலாம். வருது, ஆனால் கொஞ்சம் லைட்டாக வருது. பா, இதில் வந்துட்டு மூக்கிலே வைக்க முடியல, குபீர்னு வந்துட்டு ஏறுது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டான ஸ்மெல் தான் இருக்குது. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டர் ஆஃப் ஆனியன் இஸ் அசிட்டிக். அந்த ஆனியனோட வாடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாடை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அசிட்டிக் ஆசிட் மாதிரி உள்ள வாடையாது. அதை வந்துட்டு இந்த பேக்கிங் சோடா வந்துட்டு பார்த்திங்கன்னா வேனிஷ் பண்ணிடும். அந்த இடத்துல வந்துட்டு ஸ்மெல்லே இருக்காது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இதை வச்சு ஏர் பியூரிஃபையர் எப்படி பேக் பண்ணுறது அப்படின்ற ஐடியா வந்துட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுதா? ஒருவேளை வந்துட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி டப்பாவில் வந்துட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொட்டிட்டு வீட்டில் ஒரு கார்னரில் வைக்கணுமா, இல்லைனா வந்துட்டு பேக்கிங் சோடா ஒரு மூலையில் கொட்டி வைக்கணுமாங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல. இருந்தாலும் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். அதுக்கு அடுத்த அட்வான்ஸ்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்துட்டு போகலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னியாக வந்துட்டு இருக்க போதுங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இன்விசிபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். இதை தான்
அப்படி கரெக்டாக சொல்கிறேன். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இதை வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு கேண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்குள்ளார வந்துட்டு வச்சுருக்கேன். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு சுற்றிலும் வந்துட்டு பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, பேக்கிங் சோடா வந்துட்டு கொட்டுறோம். இப்போயே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேண்டில் வந்துட்டு கொளுத்திடுறோம். இது அணைக்கணும் அப்படின்னா புஷ்ஷுன்னு ஊதியாக அணைச்சிடலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது உள்ளார வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு வினிகரை ஊற்றணுமா அந்த டப்பா உள்ளார. பார்த்துங்க இப்போ இந்த கேண்டில் அணைஞ்சிடுச்சு இல்லையா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வினிகர் வந்துட்டு அந்த பேக்கிங் சோடா ஊற்றுனதும் சுத்தமாக அந்த இடத்துல சுற்றிலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். ஆக்சிஜனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அந்த கேண்டிலுக்கு வந்துட்டு கிடைக்காது. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அணைஞ்சிடுச்சு. ஆனால் ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோ முடிகிற வரைக்கும் சின்ன குழந்தையாகவே இருங்க, பெரிய மனுஷனாக ஆகிடாதீங்க. அப்படி பாருங்கன்னா வந்து வீடியோ வந்துட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வந்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலெல்லாம் உட்காந்து வீடியோ எடுத்துருக்கேன். நானும் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். அதனால் லைக் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.